Hi Amis, welcome back to our channel. ஸோ இன்னைக்கு நாம் நம்ம சேனலில் பார்க்க போகிற எஃப்எஃப் மாஃபியா லவ் போலீஸ். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அது வந்துட்டு யாருன்னா என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டு அவன். ஏன் நான் இப்படி பேசுகிறேன்? என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தாங்க அவள், ஓகேவா? ஸோ அவளை வந்துட்டு நீங்கள் ப்ரௌனின்னு கூப்பிட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் பிளாக், அவள் ப்ரௌனி. அவளோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அண்ட் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள், ஓகேவா? அவளோட வீடியோஸும் என் சேனலில், அதாவது நம்ம சேனலில் அப்பப்போ வரும், ஓகே? நாங்கள் 2 பேருமே இதில் வந்துட்டு வீடியோ போடுவோம், ஓகேவா? ஆக்சுவலி இதை விட அவளோட வீடியோஸ் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அவளோட பெரிய ஃபேனே கூட சொல்லலாம். ஏன்னா அவளோட பேஸில் மாடுலேஷன், அவளோட அந்த ஒவ்வொரு இதுக்கும் மாற்றுறது, அந்த க்யூட்டாக பேசுகிறது எல்லாமே அவளுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ நானே அவளுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன். நீங்களும் அவளுக்கு ஃபேன் ஆவீங்கன்னு நான் நம்புகிறேன், ஓகேவா? ஸோ அவளுக்குமே சேர்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம மாஃபியா லவ் போலீஸோட பார்ட் 5க்கு போயிடலாம். லாஸ்ட் எபிசோட் இதோட பார்த்துருப்போன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம ஜேகேவோட கேங்கை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அங்கே உங்கள் கூட இருந்த அந்த கான்ஸ்டபிள்கிட்ட வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பார். என்னோடய பிஞ்சு குழந்தை செத்ததை நான் என் கண்ணால் பார்த்தேன்னு சொல்லியிருப்பார். நீங்களும் அவரும் அப்புறம் வண்டியில் வந்துட்டுருக்கும்போது நீங்கள் மனசுடைஞ்சி ப்ரோக்காய் அழுவீங்க உங்களோட இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர்கிட்ட. ஸோ அதோட முடித்தோம். லெட்ஸ் கண்டினியூ த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இப்போ அவர் வந்து உங்களை பார்த்து, கவலைப்படாதம்மா, கவலைப்படாத, நான் ஏதோ வெறியில் சுற்றிட்டுருக்கேன்னு நினச்சேன். ஆனால் நீ ஒரு சத்தியத்துக்காக இப்படி இது பண்ணுவேன்னு நான் நினைக்கல. நான் உனக்கு எல்லா இதுலேயுமே துணையாக இருக்கேன், எல்லா இதுலேயுமே உனக்காக துணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. தென் நீங்கள் 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறீங்க. ஸோ அப்படியே நிறைய டீட்டெயில்ஸ் நீங்களும் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே டேஸும் போயிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் மார்னிங் எழுந்துச்சி பால்கனியில் காஃபி குடிச்சிட்டு, ஹலோ டேயான், எப்படி என்னென்னலாம் நடந்துகிட்ருக்கு, என்னென்னலாம் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன்? கேதர் பண்ணேன் மேம். இப்போ என்னால் பேச முடியாது. ஈவினிங் ஆர் நைட் ஒரு 10 o'clock ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம். நான் அந்த காஃபி ஷாப் சொல்கிறேன். இங்கே எல்லாருமே கொஞ்சம் செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ என்னால் இங்கே பேச முடியாது மேம். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஓகே, நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிட்டு அந்த பக்கம் திரும்பலாம். அங்கே ஒரு வாட்ச்மேன் வந்துட்டு வராங்க. என்ன? இல்லை சார், இங்கே செக்யூரிட்டி கேமரா வந்துட்டு ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க. அதுதான் நானும் பார்க்க வந்தேன். சீக்கிரம் செக் பண்ணுங்கள். கரெக்ட் பண்ணிங்களா இல்லையா? இப்போ தான் சார். சீக்கிரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு டேயன் வந்து படம் தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கான். ஸோ வந்துட்டு இப்போ நீங்கள்லாம் ரெடியாகி உங்களோட ஸ்டேஷனுக்கும் போயிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு கேஸ் வருது. மேம் 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 என் பொண்ணை காணும் மேம். ஐயோ, ஹலோ சார், இங்கே பாருங்கள், இந்த கேஸ் எல்லாம் இங்கே கொண்டு வரக்கூடாது, நீங்கள் முதல்ல வெளியே போங்க அப்படின்னு அங்கே இருக்க ஒரு கான்ஸ்டபிள் லேடி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்து பார்த்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன கேஸ்? உள்ளே அனுப்புங்க மேம். அது உள்ளே அனுப்புங்கன்னு சொன்னேன். ஓகே மேம், நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு மேம் ஃபர்ஸ்ட் காம் டவுன் ஆகுங்க. என்ன பிரச்சனை, என்ன விஷயம், கொஞ்சம் தெளிவாக சொன்னால் தான் எனக்கு புரியும். மேம், நேற்று நைட்டு வேலைக்கு போனீங்க, பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல மேம். என்ன ஆச்சுன்னே தெரில மேம். ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது மேம். ஓகே உங்கள் பொண்ணோட டீட்டெயில்ஸ் அண்ட் அவள் எங்கே வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபுல்லாக வந்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் எழுதி கொடுக்குறாங்க. வேறு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்லைங்க மேம், ஃபஸ்ட்டு தேடிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டோங்க மேம். தேடணுன்னா பொண்ணோட எந்த டீட்டெயில்ஸுமே கிடைக்கல. அவங்க ஃபோனுக்கு
ட்ரை பண்ணேன் மேம், பட் ஃபோன் ரீச்சே ஆகலை. சரி ஓகே, நீங்கள் போங்க, கிடச்சா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு உக்காண்ட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை அறியாமல் உங்களுக்கு லைட்டாக டயர்டாகி தூக்கம் வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே டேபிளில் படுத்துக்கிறீங்க, அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா கனவுல வந்துட்டு, பையன் தயவு செஞ்சு ஒரு மாஃபியாவையும் விட்டுறாத ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ் அம்மா. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திடுக்குன்னு முழிச்சிருப்பீங்க. ஸோ அங்கே பார்த்தா டீ வைக்கிறதுக்காக ஒரு பையன் வந்திருப்பான். அவன் டப்புன்னு அந்த கிளாஸை விட்டுருப்பான். நீங்கள் பார்த்துட்டு, என்னாச்சு? சாரி மேம் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போக பார்க்குறான். ஒரு நிமிஷம் இங்கே வா. சொல்லுங்கள் மேம். நீ எங்கே இருக்க டீ கடையில் வேலை பார்க்குற? மேம் இங்கேருந்து ஒரு 4 ஷாப் தள்ளி இருக்கு மேம், 4 கடை தள்ளி இருக்கு, அங்கே தான் நான் வேலை செய்கிறேன். ஓ, நைட்டு ஏதாவது பொண்ணு இந்த பக்கம் ஸ்ட்ரீட் பக்கம் வந்துச்சா? நைட் எத்தனை மணி வரைக்கும் கடை இருக்கும்? மேம் இங்கே நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கனால அப்பப்போ வந்துட்டு இங்கே தான் வந்து அடிக்கடி டீ குடிச்சு போவாங்க. ஸோ வந்துட்டு நைட்டு 2 மணி 3 மணி வரைக்குமே கடை இருக்கும் மேம். ஓ, இதே பொண்ணு க்ராஸ் ஆகி போனாங்களா? மேம் அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க மேம். நான் வந்துட்டு இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் அந்த பக்கம் இருக்கிற குட்டி குட்டி கடைக்கெல்லாம் நான் வந்துட்டு சப்ளை பண்ணுவேன். அவ்வளோதான் மேம் எனக்கு தெரியும். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் எதுவும் பார்க்க மாட்டோம் மேம். ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அந்த பையனமே போயிடுறான். நீங்கள் வந்துட்டு அதை பார்த்துட்டு என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டேஷனில் மற்ற கேஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டே முடிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு ஈவினிங் நைட்டு 10 o'clock பக்கமா எந்த காஃபி ஷாப் சொன்னானோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் அந்த டீ கடை. அதாவது அந்த பையன் இருந்தால, ஸோ அது ஒரு கடை விட்டு, ஸோ அந்த கடை. நீங்களும் டேயானும் போகிறீங்க, போய் உட்காந்துடுறீங்க. டேயான்னு பார்த்துட்டு, ஹாய் மேம். ஹாய், என்ன இன்ஃபர்மேஷன்? என்ன சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். மேம் இது உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் மேம்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஃபைலை காட்டுறான். அதில் பார்த்தா நிறைய கேர்ள்ஸோட ஃபோட்டோஸ் இருக்குது. அண்ட் சம்திங் ஏதோ ஒரு மேப் மாதிரி இருக்குது. என்னது இது? எதுக்கு இவ்வளோ கேர்ள்ஸோட ஃபோட்டோ? மேம் அவனுங்க பேசிகிட்டு இருந்தப்போ நான் கேட்டேன், இந்த அத்தனை பொண்ணுங்களையுமே இன்ஃபர்டிலிட்டிக்காக எல்லாரையுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மேம். வாட்? ஆமாம் மேம், குழந்தையின்மை இல்லாதவங்களுக்காக இவங்க உடம்பில் இன்ஜெக்ஷனை செலுத்தி அது மூலயமா வந்துட்டு நிறைய ஒவ்யூமை வந்துட்டு உருவாக்கி அதை வந்துட்டு மற்றவங்க இதுக்கு இன்செர்ட் பண்ணி இது பண்ணுவாங்க மேம். ஓ, வேறு ஆர்கன்ஸ்க்காக மேம். அதுக்கப்புறம் சுகர் பேபிஸா மேம்? வாட்? இவங்க எல்லாருக்குமே அண்டர் 20, இவங்க எல்லாருமே வா? எஸ் மேம். சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெஞ்சை டொக்குன்னு தட்டுறீங்க. அவனே ஒரு செகண்ட் பயந்துட்டான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூலர் நைட்டு, இது என்ன மேப்? மேம் இதுதான் மேம் அங்கே இருக்கிற அந்த ஷிப்போட மேப். ஸோ இந்த இதுக்கு தான் அந்த பொண்ணுங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறதா பேசிக்கிட்டாங்க மேம். ஓ ஓகே. நீ இந்த டீட்டெயில்ஸ் எடுத்ததை யாரும் பார்க்கல மேம். ஏன்னா அங்கேயே ஒரு 2-3 நாளாகவே அங்கங்கே சிசிடிவி கேமராலாம் கொஞ்சம் வீக்காகவே இருந்துச்சு மேம். ஸோ அவ்வளோவா எதுவுமே மாட்டியிருக்க வாய்ப்பில்லை. அது இல்லாமல் இந்த எல்லா ஃபோட்டோஸுமே அவங்களோட ரூமில் இருந்து அவங்களுக்கே தெரியாமல் நான் ஃபோட்டோ கிளிப்பிங் ஃபோன் மூலயமா எடுத்து நான் ப்ரிண்ட் அவுட் போட்டு தான் மேம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓ, தேங்க்யூ ஸோ மச் டேன். இட்ஸ் ஓகே மேம், இட்ஸ் மை டியூட்டி. ஓகே நீங்கள் கிளம்புங்க. ரொம்ப நேரம் இருந்தால் சந்தேகம் இருக்குது வந்துடும். நீங்கள் கிளம்புங்க.
ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். நீங்கள் அப்படியே அந்த இதை ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தலைக்குள்ள அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த அந்த ஃபோட்டோவில் பார்க்குற பொண்ணுங்கள்லாம் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. அக்கா என்னை காப்பாற்றுங்க, அக்கா என்னை காப்பாற்றுங்கன்னு உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது. அப்படியே ஒவ்வொரு அந்த அந்த ஃபோட்டோஸை திருப்ப 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 உங்களுக்கு மண்டை வெட்டிக்குது. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே கூல் டவுன் ஆகிட்டு, கடவுளே கண்டிப்பாக இவங்களை நான் காப்பாற்றி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ அங்கே இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு, மேம் வாட் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு சில்லுன்னு எது இருக்குமா? அவங்க அப்படியே உங்களை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா நைட்டு இப்போ வந்துட்டு மணி ஒரு 10:30 இருக்குது, 10:30 10:45. ஸோ இந்த டைமில் சில்லுன்னு கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு, மேம் சில்லுன்னு இருக்கா? எஸ் மேம். லைம் சோடா ஓகே போய் கொண்டாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுறீங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு கொண்டு வராங்க. கொண்டு வந்து அவங்களுக்கு இட வைக்கிறாங்க. நீங்கள் அப்பயுமே அந்த ஃபைலை பார்த்துட்ருக்கீங்க. மேம் ஹாவ் யூ ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பும்போது அந்த இதில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை பார்க்குறா. பார்த்துட்டு, மேம் இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எஸ் மேம். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட், இவளை ஒரு 1 வீக்காகவே காணோம். ஆனால் இவ ஃபோட்டோ உங்ககிட்ட எப்படி? இவ ஃப்ரெண்டா? 1 வீக்காக காணோமா? ஆமாம் மேம். இவளை பற்றி போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்தீங்களா? நோ மேம். அவங்க பேரண்ட்ஸ் பயந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீ கொஞ்ச நேரம் இங்கே உட்கார முடியுமா? மேம் ஆனால் எதுக்கு? ப்ளீஸ் உன் ஃப்ரெண்டை காப்பாற்றணுன்னா. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொண்ணுமே உங்களுக்கு முன்னாடி உட்கார்றா. ஸோ இப்போ நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்ல. உன் ஃப்ரெண்டு கரெக்டாக எப்போது தொலைஞ்சு போனா? மேம் ஐ திங்க் லாஸ்ட் தேர்ஸ்டே மேம். தேர்ஸ்டே ஓகே. தேடுனீங்களா? தேடணும் மேம். பட் ஆனால் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. அவள் ஃபோனுக்கும் நிறைய தடவை ரீச் பண்ணேன். ஸ்டில் இப்போ வரைக்கும் அவளோட ஃபோனுக்கு வந்துட்டு கால் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் ரீச் ஆகவே இல்லை மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு லைட்டாக அழுகிற மாதிரி இது பண்ணுறா. நீங்கள் அவளோட கை பிடிச்சிட்டு, ஓகே எங்கள் பேர், நான் போலீஸ் தான் மேம், பயப்படாத. என் ஃப்ரெண்டை காப்பாற்றி விட்டது என் பொறுப்பு. இதில் இருக்க வேறு எந்த பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ், இது வேறு எதாவது பொண்ணு உனக்கு தெரியுமா? அந்த பொண்ணு பார்க்குறா. நோ மேம், வேறு எந்த பொண்ணு எனக்கு தெரியாது. ஓகே. உன் பேர்? நூனாவா? நூனா? எஸ் மேம். சின்ன வயசுலேருந்தே என்னை அப்படியே கூப்பிடுவாங்க. எனக்கு என்னோடய பேர் என்னன்னு இன்னும் தெரியாது. ஓ சரி, நானே உனக்கு பேர் வைக்கிறேன், லிசா. ஓகே ஓகே மேம். இனிமே நான் உன்னை லிசான்னு தான் கூப்பிடுவேன். கேன் யூ ஹாவ் யுவர் நம்பர்? எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு உங்களுக்கு நம்பர் தரா. ஸோ நீங்கள் அதை லிசானே சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. தென் வந்துட்டு அவளுமே வந்துட்டு கிளம்பி போயிடுறா. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறீங்க. போயிட்டு அன்றைக்கி நைட் வந்துட்டு அப்படியே முடிச்சிடுறீங்க. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் டே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து சில பேரெல்லாம் கூட்டிகிட்டு நீங்கள் அந்த மேப் ரீச் பண்ணுற இடத்துக்கு போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் தூரத்துலேருந்தே ஸ்டாப் பண்ணிவிட்டு, மற்றவங்க எல்லாம் இங்கேருந்து கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். பட் மேம் நான் பார்த்துக்கிறேன், நைட் எதாக இருந்தாலுமே பிளான் பண்ணி பண்ணலாம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. எல்லாருமே பாடுறாங்க. நீங்கள் போயிட்டு அந்த இடம் எப்படி இருக்குது, எங்கெங்கே இருக்குது, எந்த ஷிப்பில் ஏற்றுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறீங்க.
ஸோ நைட் எல்லாருமே கிளம்புறீங்க ஜீப் எடுத்துக்கிட்டு. சைரனோட சவுண்டு, ஜீப்போட சவுண்டு எதுவுமே வராத அளவுக்கு நீங்கள் எல்லாருமே கிளம்பிடுறீங்க. உங்களோட கன்னில் கூட நீங்கள் சைலன்சரை செட் பண்ணிடுறீங்க. ஸோ அதுலேயுமே வந்துட்டு நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே ஷூட் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களோட ஹோல் டீமுமே ஷூட் பண்ணுது. ஸோ எல்லாருமே நல்லா ஷூட் பண்ணிவிட்டு ஒரு ஷிப்பு வந்துட்டு டக்கு டக்குன்னு கிளம்புது. நீங்கள் அந்த ஷிப்பை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. சம்திங் ஒரு மோட்டார் போட் இருக்கும்ல, ஸோ அந்த போட்டில் வந்து நீங்கள் கிளம்பிட்டு போகிறீங்க. அந்த ஷிப்புக்குள்ளேயும் ஏறுறீங்க. அந்த ஷிப்பில் பார்த்தா ஆள் யாருமே அவ்வளோவா இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே இருக்கிற கண்டெய்னர்ஸ்குள்ளே யாராவது இருக்காங்களான்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க ஒரு ராட் எடுத்து அடின்னு அடித்து ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அதில் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் வந்துட்டு வெப்பன்ஸ் தான் இருக்குது. வெப்பன்ஸ், ட்ரக்ஸு இது தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இதை ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு 20+ கேர்ள்ஸ் அப்படியே வாயிலெல்லாம் பிளாஸ்டரோ டேப்போ ஒட்டி, கையெல்லாம் கட்டு போட்டு, தலையிலலாம் அடிப்பட்ட மயக்கமாகி உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும் போது இப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மை காட், ச்சே, என்ன மனுஷங்கடா இவனுங்க, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு உங்களோட டீமுக்கு வந்து சிக்னல் தரீங்க. ஸோ அவங்களுமே போட் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாத்தையுமே நீங்கள் உங்களோட போட்ஸில் எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு பொண்ணு காணுன்னு சொன்னவங்க எல்லாருக்கிட்டையுமே விசாரித்து அவங்கவுங்க வீட்டில் சேர்த்துடுறீங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி, என் பொண்ணை காணனோடனே என்னென்னமோ பேசினாங்க அக்கம் பக்கத்தில். உன் பொண்ணு அப்படி இப்படி, அவன் கூட ஓடி போயிருப்பான், அவன் கூட இப்படி இருந்திருப்பான்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசினாங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா, என் பொண்ணு எனக்கு உயிரோடு கொடுத்த, பத்திரமா கூப்பிட்டு போங்க. அவள் கொஞ்ச நாள் மென்டாலிட்டியாக ரொம்ப வீக்காக தான் இருப்பாள். பட் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு மிச்சம் இருக்கிற கேர்ள்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்க, உங்களை யார் கிட்னாப் பண்ணா? மேம் இங்கே பாருங்கள், உங்களை யார் கிட்னாப் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். தைரியமாக நீங்கள் என்ன நம்பி சொல்லலாம், புரியுதா? நான் உங்களோட அக்கான்னு நினச்சிக்கோங்க. உங்கள் அக்கா கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற மாதிரி என்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை யார் கிட்னாப் பண்ணால்? நீங்கள்லாம் உங்களை கிட்னாப் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? எங்கே உங்களை வச்சுருந்தாங்க? எல்லாத்தையும் சொன்னால் தான் இருக்கிற பொண்ணுங்களையும் என்னால் காப்பாற்ற முடியும். அங்கேருந்து ஒரு பொண்ணு சொல்கிறா, பட் மேம் நீங்கள் போலீஸ், உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். ஆனால் நாங்களாம் மிடில் கிளாஸ் கேர்ள்ஸ், எங்களுக்கு பாதுகாப்புங்கிறதே கிடையாது மேம். உங்கள்கிட்ட இப்போ சொன்னதுக்கப்புறம் நாளைக்கு எங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க. அதனால் வேணாம் மேம், இது எப்படியே விட்டுருங்க. எப்படி அப்படியே விட சொல்கிற நீ? உன் தங்கச்சிக்கும் நாளைக்கு இதே ஒரு நிலமை நடந்துச்சுன்னா அவளை விட்டுருன்னு சொல்லிடுவியா? சி, கேர்ள்ஸ் முதல்ல மறைக்கிறது தான் உங்களை கடத்தின மாதிரியான கேடுகிட்ட ஐயோட்களோட பலமே, புரியுதா? ஸோ என்ன விஷயமோ அதை என்கிட்ட இப்போ கிளியராக சொல்கிறீங்க. ஒரு விஷயம் கூட மாறாமல். இவ்வளோ நேரம் ஒரு அக்காவை கேட்டுட்டு இருந்தேன், இப்போ போலீஸாக கேட்குறேன். ஒழுங்கு மரியாதையாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ஆனாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன கீறல் கூட உங்கள் ஃபேமிலிக்கு வராத அளவுக்கு நான் உங்களை பார்த்துப்பேன். ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா தான் இதுக்கப்புறம் காணாமல் போனாலும் அந்த பொண்ணுங்களை கண்டுபிடிக்க எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அங்கே இருக்கிற பொண்ணுங்க வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே டார்மீஸ், இதோட இந்த பாட்டை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சா, நல்லா இருந்துச்சா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் கமெண்ட் தான் என்னை பூஸ்டப் பண்ணுற பூஸ்டே, ஓகேவா? ஸோ வந்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க நம்புறேன். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தென் இந்த இது ஒன் ஷாட் உங்களுக்கு தோணுச்சுன்னா, இது கேட்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்
பாய். இந்த பிளாக் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.